என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. பிரியாக்கு சத்து மாவு வந்து டெய்லி ஒரு முறை ஏதாவது மத்தியானமோ ஒரு 11 மணிக்கு இல்லைன்னா சாயங்காலம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் பிரியாவுக்கு கொடுக்குறதுலேருந்து இந்த ஒரு 25 நாள் பார்த்திங்கன்னா தேங்காய் வேர்க்கடலை அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்காததுனால இந்த இந்த கொழுக்கட்டையிலையும் வந்து வேர்க்கடலை தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து போட்டு செஞ்சு கொடுக்க முடியாது பிரியாக்குன்றதுனால பிரியாவுக்கு மட்டும் கொஞ்சமாக பிசைஞ்சு ஒரு 10 கொழுக்கட்டை ஆகிற மாதிரி பிரியாவுக்கு பிடிச்சிட்டு எனக்கு வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சது மதியம் சட்னி போட்டார் காலையில். அப்பா பார்த்தா வேர்க்கடலே இல்லை. சரி இருக்கும் போட்டுக்கலான்னு நினச்சேன். சரி மறுபடியும் நான் மட்டும் தான் சாப்பிட்டேன், இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. பிரியாவுக்கு வந்து வெறும் இதில் நம்ம தேங்காய் மட்டும் போட்டு நமக்கு ஒரு 10 கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தேங்காய் பொடியாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஜெலிச்சுக்கலாம். சத்து மாவு எல்லோரும் வந்து சத்து மாவு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னீங்க. ஏன்னா பால்வடியிலே கொடுக்கறதுனால மாதத்துக்கு ஒரு 6 பாக்கெட் கொடுக்குறாங்க. அதுவே நமக்கு சரியாக போகுது. அதனால் நான் இன்னும் ரெடி பண்ணலை. ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா குழந்தைக்கு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இதே தான் கொடுத்துன்னுக்கிறேன் நான் பிரியாவுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுத்துறேன் நான் இதை. இதிலே வெல்லம்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து வெல்லம் சேர்த்துப்பானா நம்ம வேணும்னா கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து இதுவே போதும். ஏன்னா அதிகமாக இனிப்பு கொடுத்தாலும் இரும்பல் வரும். இது சும்மா அப்படியே தண்ணியில் உருண்டை பண்ணி சாப்பிட்டாலே அப்படியே சுடுதண்ணி பிசைஞ்சு காய வச்சு உருண்டை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஞாபகம் கொடுப்பாங்க தானே இது பால்வாடியிலே உருண்டை பண்ணி? ஆமாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களே, ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பாக்கெட் கொடுக்க மாட்டாங்க. உருண்டை காலையில் டெய்லி வந்து குழந்தையோட தூக்கின்னு போயிட்டு உருண்டை கொடுப்பாங்க. அதுதான் ஞாபகம் இருக்குது. நான் இருக்கும் போதெல்லாம் அப்போ வந்து அப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்குன்னு போனமேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போவோம், ஒரு நாளைக்கு போக மாட்டேன். இப்போ வந்து முட்டை கொடுக்குறாங்களாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம். பரவாயில்ல. பிரியாவுக்கு சொல்லியிருந்தது மாப்பிள்ளைகிட்ட, இந்த மாதம் வந்து முட்டை வாங்கிக்கோங்க. முன்னே குழந்தை பிறகும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதனால் வாங்க முடியல. இப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். இது அப்படியே கூட போட்டு செய்கிறாங்க எல்லாமே வந்து. இது என்ன இருந்தாலும் இது வந்து ஃபுல்லாகவே அந்த உமி மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே ஜெலிச்சு எடுத்துருவேன் நான் இதை. நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி. இப்போ நல்லா இருக்குப்பார். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். போதும், அவ்வளோதான். இதில் ஒரு 10 கொழுக்கட்டை பிரியாவுக்கு ஒரு 4-5 எனக்கு செஞ்சிங்கன்னா போதும். ஒரு பாக்கெட் பிரித்தா 2 நாளைக்கு வருது நானும் சாப்பிட்றதுனால. எனக்கு வந்து இந்த கொழுக்கட்டையோட அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிக்குது. ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கிறேன் நான். அதுவும் இதுக்கு என்னது முருங்கைக்கீரை வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்யும்போது நான் டேஸ்ட்டோட காரமும் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஆனால் பிரியாவுக்கு வந்து இதுதான் பிடிச்சிதான். சரி, அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கணும். சுடு தண்ணிலாம் எதுவும் இல்லை, நார்மல் தண்ணி. ஆமாம்மா, நார்மலே போதும். சுடு தண்ணி ஊற்றலாம். சில டைம் நீங்கள் கொழுக்கட்டைக்கெலாம் அந்த மாதிரி ஹாட் வாட்டர் போடுவோம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ செஞ்சுக்கணும். கொஞ்சம் இலக்கம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மாவு சேர்க்கணும், அதிகமாகிடும். இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது சத்தான கொழுக்கட்டை வேறு ஏதாவது இருக்காமா? கொழுக்கட்டையா இல்லை, இப்போ நிறைய பேருக்கு இந்த மாவு கிடைக்காது. இப்போ அவங்களுக்குலாம் அப்படின்னா எதில் கொழுக்கட்டை சத்தா செய்யலாம்? கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை செய்யலாம், கம்பு கொழுக்கட்டை செய்யலாம், சோளம் கொழுக்கட்டை செய்யலாம், சிறுதானியங்களை கொழுக்கட்டை செய்யலாம். எல்லாமே இந்த மாதிரி செகப்பரிசியில் கொழுக்கட்டை செய்யலாம், அவல் வச்சு கொழுக்கட்டை செய்யலாம், நிறைய கொழுக்கட்டை செய்யலாம் இருக்கு. ஆமாம், ஆனால் நீ மட்டும் ஏமா செய்யலன்னு கேட்பியே? கண்டிப்பாக கேட்க ஒரு அடுத்த கேள்வி அதுதான். அதுக்கும் கண்டிப்பாக எதனா ஒரு பதில் வச்சுருப்பீங்க. அதனால் கேட்குறது அதெல்லாம் செய்யலாங்க, எல்லாமே செய்யலாம். ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் பிரியா ஒரு 2 எடுத்துக்குமா அப்புறம் வேணாமா அப்படின்னுடும். அதனாலே கஷ்டப்பட்டுக்குன்னு, அதாவது ஒரு வீட்டில் ஒரு பொருள் செய்கிறேன்னா 4 பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டா தான் அது காலியாகும். செஞ்சுட்டு நான் மட்டுமே 2 நாளைக்கு அதனால் சாப்பிட்டுன்னு இருந்தால் அது செய்யறதுக்கு தோணாது. அதனாலேயே கஷ்டப்பட்டுன்னு செய்யறது இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாய்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட் ஃபுட்டு. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். மாவு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக. இதெல்லாம் பிடி கொழுக்கட்டை மாதிரியா? ஆமாம், விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் நெய் தடவினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் வந்து தடவிக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டா தண்ணி நல்லா சூடு ஏறினுக்குது. எண்ணெய் தடவி விட்டு வச்சுட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால அது பிடிச்சி நிறையா இருந்ததுன்னா நம்ம பிடிச்சி முன்னாடியே வந்து தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சிட்றேன். பிரியாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அப்பா வந்து எள்ளு கொழுக்கட்டை கேட்பாரு, டக்குன்னு செஞ்சுடுவேன். அப்புறம் பசங்க வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டை கேட்பாங்க. அப்புறம் பிடி கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை. நம்ம சேனலில் நிறையா கொழுக்கட்டை இருக்கும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வந்துடும். கொழுக்கட்டையும் ஒரு 10-12 தான் வரும் போல இருக்குது, 10-15 வரும் போல. ஆமாம் வரும், எனக்கே வருமே நிறையா. 2 அதனால தான் கம்மியாக போகிறது. நிறையா செஞ்சாலும் சூடாக சாப்பிட்டா தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மண் மாதிரி இருக்குன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பிரியாவுக்கு ஒரு 10 கொழுக்கட்டை கரெக்டாக நான் சொன்னேன்ல, 10 தான் ஒரு மாவு பிரிச்சுட்டேன். ஆனால் வேர்க்கடலாம் போட்டு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், தேங்காயெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த வேர்க்கடலை தேங்காயோட கடித்து சாப்பிடும் போது நல்லா ஒரு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் யாருக்குமா? அது வந்து பிரியாவுக்கு. ஓகே. இது வந்து எனக்கு தேங்காய் போட்டு. ஆமாம், எப்போவுமே இந்த மாதிரி தேங்காய் போட்டு தான் சாப்பிட்றதா? தேங்காய் வேர்க்கடலை போட்டு சாப்பிடுவோம். பிரியா கூட இப்போ சாப்பிடக்கூடாதுன்றதுனால இல்லை, இல்லைன்னா ஒன்றாவே தான் கன்சீவாக இருக்கும் போதெல்லாம் நான் அப்படி தான் போட்டு செஞ்சுடுவோம், 2 பேருமே சாப்பிடுவோம். அவ்வளோதானுங்களா? சும்மா பேருக்கு அதில் கடிப்படுறதுக்காக? ஆமாம், வேர்க்கடலை போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து பிரியா வந்து முந்திரி வறுத்து கொடுமா அப்படின்னு அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு நெய்யில் வறுத்து மிளகுத்தூள் போட்டு கொடுமான்னு கேட்டுன்னு இருந்ததா. சரி, அதனால தான் அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு முந்திரி வாங்கிட்டு வந்தோம். அது நல்லா உடச்சி மதியெல்லாம் உட்காந்து ஒரு 100 கிராம் முந்திரி மேலே இருக்கும். இதெல்லாம் உடச்சி வச்சு வறுக்க போகிறீங்க? நெய்யில் வறுக்க போகிறோம். வெறும் மிளகு மட்டும்தான் இதுக்கு? ஆமாம், உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியது நம்ம கடையில் வாங்குவோம்ல அது. ஆமாம், அதில் ஒரு சில வந்து பெப்பர் போட்டு, ஒன்று வந்து மிளகாத்தூள் போடுவாங்க, ஒன்று வந்து நம்ம வந்து மிளகு தான் வாங்கியிருக்கிறோம் நிறையா. ஆனால் ரொம்ப ரேட் இல்லை கடையில். அதுதானே சேர்ப்பாங்க அதில். உப்பு வறுத்து எடுத்துட்டு நெய்யோட ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மிக்சர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். அவ்வளோதான், பிடிச்சி வச்சாச்சு. மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி வந்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். முழு முந்திரியை வந்து பாருங்கள் 2 வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். நெய்யில் வந்து நம்ம முந்திரி பொரிக்கிறதுனால நல்லா வறுக்கணும், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கம்மி தீயில வச்சு மொறுன்னு வறுக்கணுங்களா? கொஞ்சம் லைட்டாக கலர் வரணும், ரொம்ப வந்து இது ரொம்பவும் பொரிக்கக்கூடாது. சரி, வறுக்கக்கூடாது ரொம்பவும். ஆமாம், எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்படி பண்ணி கொடுத்தா அது சாப்பிட்லன்னா? இல்லை, வேணும் தான் கேட்டுச்சு பிரியா. இந்த மாதிரிலாம் சாப்பிடும். வேணுமா எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுனால தான் நான் பண்ணினுக்கிறேன். ஆக மொத்தத்தில் பிரியாவுக்கு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கணும், சத்தானதை கூட, இல்லைன்னா மேடம் சாப்பிட மாட்டாங்க. இல்லை, எல்லாருக்குமே தெரியும் பிரியா பற்றி. நல்லா வாய்க்கு ருசியாக இருந்தால் தான் நல்லாவே சாப்பிடும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து பிள்ளைக்காக எல்லாமே வாயெல்லாம் கட்டுப்படுத்தாச்சா, ஏதாவது சாப்பிட்ணுமா, வெறும் அந்த பொரியல், அந்த சாம்பார், அந்த ரசம். பகலில் தூங்கி வழியுது வழியுதுன்னா எப்படி தெரியுமா? நானும் இன்னைக்கெல்லாம் பார்த்தேன் தானே. நேற்று வந்து 9 மணி நைட்டுக்கு தான் எழுந்தேன் நான். இன்னைக்கு வந்து மதியம் தூங்கிட்டேன். மதியம் எழுந்து 1 மணிக்கு தான் எழுந்து 2 மணிக்கெல்லாம் டக்குன்னு 2-3 ஐட்டம் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இல்லை, நான் தூங்கிட்டேன். இப்போ 5:30 மணிக்கு எழுந்து தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் தூங்க முடியுது இல்லை, தூங்க முடியல. நைட்டு வந்து 1:30 மணி வரைக்கும் பிரியா முடிச்சுருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது. நீ தூங்குண்டா. எனக்கு வந்து 12 மணி வரைக்கும் பழகி போச்சு, 11-12 தூங்கி. அந்த நேரத்தில் பிரியாவுக்கும் தூங்கிடுமான்னு சொல்லிட்டு அதை குழந்தை பார்த்துக்குச்சு. நானும் முடிச்சிருந்தேன், ஆனால் தூக்கம் வரல பிரியாவுக்கு. இது விட்டு போகிறேன் பேசினேன். அப்புறம் நான் வந்து ஒரு 2 மணிக்கு 1 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேன். என்னால் முடியல, தூங்கிட்டேன். அப்புறம் 2 மணிக்கு வந்து குழந்தை அழுதுனுக்குறான். பிரியாவும் தூங்கிடுச்சு. அப்புறம் எழுந்து பால் குடிக்க வச்சு, பிரியா நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளில் பிரியா படுக்க வச்சு நான் குழந்தைய பெட்ரூமில் போட்டு காலையில் 5:30 மணி வரைக்கும் எங்கன்னா ஒரு 20 பாட்டு இருக்குது, முருகர் பாட்டு வச்சுட்டு கூடவே பாடிட்டு. அதை தான் அப்பா சொல்லியிருந்தார், நான் வந்து நைட்டு வீடியோ எடுக்காத போயிட்டேன்னு. அந்த பாட்டு போட்டால் அமைதியாக இருக்கிறாங்க, பாட்டு ஆஃப் பண்ணால் போதும் அழ ஆரம்பிச்சிடறான். இப்படியே நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் சிவராத்திரி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பௌர்ணமி கிரிவலம் போனாங்கன்னா நீங்கள் வீட்லேயே அதே தான். ஆமாம், பௌர்ணமி வேறு இல்லை நேற்று, கரெக்டாக அது. அதனால தான் பாருங்க அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் தூங்கவே இல்லை, ரொம்ப டயர்டு பாவம். குழந்தை பிறந்த பிரியாவுக்கு வந்து சிசேரியன் பண்ணது, சாப்பாடு ஜீரணம் ஆகாது கண்ணு மூச்சான்றதுனால நீ படுத்துக்குமா நான் பார்த்துக்கிறேன், அவன் எழுந்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் பால் குடிக்க வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை தூங்க வச்சு இன்றைக்கெல்லாம் பகலில் பிரியா பார்த்துச்சு. நான் வந்து நல்லா தூங்கினேன். மதியம் சாப்பாடு, இப்போ லஞ்சு. அந்த சமையல் பண்ணுற நேரம் மட்டும் கொஞ்சம் மூழ்ச்சின்னு தூக்க கண்ணோடையே வந்து டக்குன்னு செஞ்சு வச்சுட்டு போய் படுத்துக்குது. அப்படி தான் இப்போ ஆயினுக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரியலங்க, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா குழந்தைங்க இப்படிலாம் நைட்டெல்லாம் அழுதுன்னு இருந்தாங்களா, இல்லை தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்க, சுத்தமாகவே நான் மறந்துட்டேன். எனக்கே ஷாக்காக இருக்குது. எனக்கு பரவாயில்ல, ஒரே சந்தோஷம் தான் போல, தூக்கம் இல்லைனா கூட ஒரே ஹாப்பினஸ் தான். ஐயோ, குழந்தை முகத்தை பார்த்தாவே நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போயிடுது இல்லை. இந்த அளவுக்கு போதுமாம்மா? இல்லை இன்னும் ஒரு படம்.
இப்போ பாரு அங்கே பின்னாடி அழுதுட்டு இருக்கான் அவன் தான். அவன் ஒரு பக்கம் சவுண்டு ம் பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. குழந்தை அழுதான்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள குழந்தை அழுதான் இங்கே வந்து இதுவாகிடும்டா முந்திரி இல்லை இல்லை கரெக்ட் தான் இது ரொம்ப ஒன்றும் இதுவாகலை கரெக்டான பக்குவம். இதில் நெய் இருக்குமா? ஆமாம் இதுலேயே நான் வந்து டிஃபன் செய்ய போகிறேன். தாளிச்சிக்கிறேன் லைட்டாக தான் போதும். மிளகுத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போ பற்றி நீ நெய் இருக்குன்னு சொன்னல ட்ரை ஆகிடுச்சு பாரு. அது நல்லா ஒட்ட ஒட்ட ட்ரை ஆகிடும். சூப்பர் ரெடி. பிரியா உனக்கு பிடிச்ச முந்திரி பிரியா. நான் இங்கே வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க முந்திரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையும் 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி. சூடாக இருக்குது. உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பூ மாதிரி வந்துக்குது பாருங்கள். சூப்பராக நல்லா வந்துடுச்சு. நல்ல சூடு சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் இனிப்பு வந்து கம்மியாக இருக்குது. நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்து பார்த்தேன், இனிப்பு பார்த்தேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பிரியாவுக்கு இனிப்பு கொடுக்கூடாதனால இந்த ஸ்வீட் போதும்னு சொல்லிட்டு விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது கொழுக்கட்டை. நல்லா பூ மாதிரி நல்லா இருக்குது. சுட சுட கொஞ்சம் சாப்பிட்டோமா ஒரு 4-5 சாப்பிட்றலாம். சூடு ஆப்டன்ஸ். ஆனால் இந்த சத்து மாவு கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. நான் வந்து முன்ன சொன்ன ஆற வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் மண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த இனிப்பெல்லாம் நல்லா தெரியுது. சூட்டில் வந்து அந்த இனிப்பு தெரியல. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை செஞ்சாச்சு. முந்திரியை வச்சு மிளகு போட்டு மிளகு வறுவல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா 100 கிராம் எவ்வளோன்னு இப்போ தெரியல. நான் வந்து இப்போ வாங்கினது கிடையாது. எவ்வளோ ஒரு கப்பு தெரியுமா? பார்த்துருக்கீங்க? இது முந்திரி அது ஜாஸ்தி தான் ரேட்டு. அதிகமாக தானே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் செய்யறதுனால ஓரளவுக்கு நமக்கு ஒரு 300-400 ரூபாய் மீதி பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம், ஆனால் முந்திரி விலை அதிகம் தானே. முந்திரி விலை அதிகமாக இருந்தாலும் அது கூட அதிகம் தானே கடையில் சொல்கிறேன் நான். முந்திரி விலை அதிகம்னாவே அது எல்லாமே ரேட் அதிகம். நமக்கு நாம் வந்து யதார்த்தமாக வந்து இது இவ்வளோ ரேட்டுங்க, இதை நம்மளே செஞ்சால் லாபம் அப்படின்றதுனால இதை வாங்கிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு நாம் பேசுகிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து நினைக்கிறது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரேட்டு பார்க்குறீங்க, நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த விலை வந்து குறைவா இல்லை அதிகமானு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு சொன்னால் தான் புரியும். இல்லை நம்ம வாங்குறதுக்கும் நமக்கு பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல வாங்கியிருப்போம், இந்த இடத்துல இது அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கும் வாங்குறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் இருக்கும். ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கே வந்து நிறைய பேர் நீங்கள் ரேட்டு பற்றி பேசுகிறீங்க, விலையை பற்றி பேசுகிறீங்கன்னும் போது அதெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சது நான் யதார்த்தமாக பேசுகிறேங்க. நீங்கள் எப்படி அது தப்பாக எடுத்துக்கிறீங்களா இல்லை நல்ல விஷயமா சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்முடைய மனசில் இருக்கிறது நம்ம பதிவு பண்ணுறது நல்லதுன்றதுனால நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி முந்திரி வறுவலும் சத்து மாவு கொழுக்கட்டையை வந்து செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி சத்து மாவு நிறைய பேர் வந்து பால்வடியில் வாங்குவீங்க. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணாலும் ஒரே மாதிரி சத்து மாவு இது பண்ணாமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரொட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.